பிரியா சீக்கிரம் வா, லேட் ஆகுது. ஓகே மாம், இதோ வந்துட்டேன். 2 minutes. பர்ஃபெக்ட். ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எஸ், பெஸ்ட் பிக். இது என்னது? கிஃப்டா? அது என் பேருக்கு வந்திருக்கு. வாவ், அப்படியே இந்த Dress என்னோட Dress மாதிரியே இருக்கு. அப்புறம் இந்த மியூசிக் ஏன் ஃபிலிமோடது. வாவ். என்னன்னு சொல்லு. அண்ணா, இந்த பாக்ஸை யார் கொடுத்து விட்டாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. இல்ல, நான் உயிரோட இருக்கிறது அவனுக்கு நிம்மதியை கொடுக்காது போல இருக்கு. என்ன கொலை பண்ண போறா. அவன் என்ன கண்டிப்பா கொன்னுடுவா. ரியா, சிஐடி சார். இது என்னோட சிஸ்டர் ரியா. ஹலோ சார். சார், இவர் கிரீஸ் பெரிய ப்ரொடியூசர். வணக்கம் சார். அப்புறம் இவர் மிஸ்டர் அபய், பெரிய டைரக்டர் சார். ஹாய் சார். இது சாண்டி, ரியாவோட மேனேஜர். இது எங்கள் அம்மா. இவங்க என்னோட தங்கச்சி அனியா. அப்புறம் இவர் ரியாவோட பாடி கார்டு. பாடி கார்டா? நீ இருக்கும்போது எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? எக்ஸாக்ட்லி எனக்கே ஒன்றும் புரியல சார். அவன் மட்டும் என் கையில் மாட்டினா நான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் சார். அதான் நாங்கள் இங்கே வந்துட்டோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, அந்த பார்சலை காட்டுங்க. டிகேஎஸ் கொரியர் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்க. ஏமா இது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு? சார், டீனாக்கு முன்னாடியே இவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் சார். நான் மகேஷ், கிரைம் பிரான்ச். கேஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? பெருசாக இல்லை சார். செஞ்ச செம கேடியாக இருக்கான் சார். அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டுவானு தெரில சார். மாட்டுவான், கண்டிப்பாக மாட்டுவான். அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. ரியா, இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு? சார், ஆக்சுவலி இது 6 மாசமா போயிட்டு இருக்கு. அந்த ஆளு அடிக்கடி சோஷியல் மீடியா மூலமா நிறைய மெசேஜ் எனக்கு அனுப்பிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, யாராச்சும் ஃபேன் தான் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது யூஷுவல் தான். ஆனா அவன் என் பேர்ல ஐடியாவே ஓபன் பண்ணிட்டான். ஐ லவ் ரியா. ரியா, யூ ஆர் பியூட்டிஃபுல். ரியா, ஐ லவ் யூ so much. I want to marry you. எனக்கு நீ பதில் சொல்லு, இல்லைன்னா நல்லா இருக்காது. உன் மூஞ்சி முகரையே நாசம் பண்ணிடுவேன். காட், உன்னை கொன்னுடுவேன். மை காட். அப்புறம் நீங்க ஏன் அவனை பிளாக் பண்ணல? ஆஃப் கோர்ஸ் மேம், நான் அவனை பிளாக் பண்ணிட்டேன். ஆனா அவன் இதே பண்ணிட்டே தான் இருக்கான். அவன் வேற வேற ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி என்னை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல அவன் எனக்கு என்னோட கண்கள் இல்லாத ஒரு போட்டோவை அனுப்பி வச்சான். அப்புறம் அதுல எழுதியிருந்தது, ஒருவேளை நான் அவனை தவிர வேற யாராச்சும் பார்த்தேன்னா அப்புறம் என் கண்ணை நோண்டிடுவேன்னு எழுதியிருந்தான். ஆனா அவன் சைக்கோவா இருப்பான் போல இருக்கு சார். ஆமா சார். அதுக்கப்புறம் அவன் எனக்கு கால் பண்ணி ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன சொல்லுவானா, அவன் என்னை பார்க்க வரேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சார், நிறைய நாள் கடந்து போயிருச்சு. என்னால இந்த பிரச்சனையில இருந்து மீள முடியல. ராத்திரி தூங்கவும் முடியல. மகேஷ், அந்த ஆளோட ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். அப்படியா? ஆமாம் சார். எல்லா மெசேஜுமே புது ஐடியிலேருந்து அனுப்பிச்சிருக்கான் சார். சரி, அப்போ அந்த ஆளை பற்றின டீட்டெயில்ஸ்? எல்லா டீட்டெயில்ஸுமே டம்மி சார். இதை பண்ணுறவன் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுறான் சார். வேற நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கான். அவன் கண்டிப்பாக வேற ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான் சார். கால்ஸோட லொக்கேஷன்? எல்லா லொக்கேஷனுமே வேற. இதை பாருங்க, பராலி, சாசி, இண்டோர், ஹேமத் நகர். அப்படின்னா கால் டீடைல்ஸும் டம்மியா? கால் டீட்டெயில்ஸ் டம்மி அப்படின்னா, அதாவது அவன் கொஞ்சம் கொஞ்சமா ரியாவை நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். அஹ்மத் நகர் மும்பையில இருந்து ரொம்ப தூரம் இல்லை சார்.
இந்த கொரியர் கம்பெனி அப்போ மும்பையில் இருக்குல்ல? அப்படின்னா அவன் ஊருக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அவன் மும்பை வந்துட்டானா நான் எங்க போறது? சிட்டியை விட்டே போணுமா இல்ல நான் எங்க தான் போறது? சிட்டியை விட்டு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை ரியா. நாங்க இருக்கோம்ல, அவனோட இந்த காதல் ஜொரத்தை நாங்க சரி பண்றோம். சார் இதுதான் அந்த பில்டிங். இங்கேருந்து தான் சார் நான் கொரியர் வாங்கினேன். உங்ககிட்ட அந்த பார்சலை கொடுத்தது யாரு? அவன் பார்க்க எப்படி இருந்தான்? அவனோட ஸ்கெட்சை ரெடி பண்ண முடியுமா? சார் நான் அவனோட முகத்தை பார்க்கல. ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாக இருந்தது சார். ஆனால் அவன் தாடி வச்சுருந்தான் சார். அவன் ஒரு கேப் கூட போட்டிருந்தான் சார். கொரியர்காரர்கிட்ட இருந்து வேணும்னே தான் அவன் முகத்தை மூடி மறைச்சு. சார் இவரு இந்த பில்டிங்கோட செக்ரட்டரி சார். வணக்கம் சார். இவர் என்ன சொல்றாருன்னா அந்த பிளாட் ஒரு வருஷமா பூட்டி இருக்கான். பிளாட் ஓனர் கனடால இருக்காராம் சார். உங்க பிளாட்டுக்கு வந்து கொரியரை கொடுத்த அந்த ஆள் யாரு? எனக்கு தெரியல சார். நீ இவங்கள தப்பான பில்டிங்கை கூட்டிட்டு வந்துட்டியா என்ன? சார் நான் எதுக்கு சார் தப்பான அட்ரஸ் கூப்பிட்டு வர போகிறேன்? நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இதை பாருங்க, இதில் என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. சரியா தான் இருக்கு. அந்த ரெக்கார்டு தப்பு சார். நான் இப்போவே அதை செக் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. இந்த பக்கமாக வாங்க. இந்த ஃப்ளாட் ஒரு வருஷமாக பூட்டியே கிடக்குது சார். சிலந்தி வலை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். வாங்க சார், நீங்களே பாருங்க. என்ன இது திருமண பக்கம் ரியாவோட போட்டோவாவே இருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? இந்த பிளாட் தானே ஒரு வருஷமா பூட்டி கொடுக்கறதா சொன்னீங்க. சார் இது எப்படின்னு எனக்கு தெரியல சார். இந்த ஃப்ளாட்டுடைய சாவி என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. டூப்ளிகேட் சாவி ரெடி பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தயா இங்க வந்து பாரு என்ன எழுதியிருக்காங்க. என் உயிருக்கும் மேலான ரியா, நான் உன்னை மட்டும்தான் காதலிச்சிருக்கேன். ஒருவேளை நீ என்னை ஏமாத்திட்டனா அதோட உன் மூச்சு நிறுத்திடுவேன். ரியா நீ எப்பவுமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். யாரும் என்கிட்ட இருந்து உன்னை தட்டி பறிக்க முடியாது. ரியாக்கும் எனக்கும் நடுவில் யாராவது வந்தா அவங்க கதையை முடிச்சிருவேன். என்னுடைய காதலுக்கு மரியாதை கொடு, இல்லன்னா உன் ரத்தத்தை வச்சு ஹோலி பண்டிகை கொண்டாடிடுவேன். டேங்கப்பா, தயா இதை செஞ்சவன் நிச்சயமா ரொம்ப ஆபத்தானவனா தான் இருப்பான். அவன் வாழ்க்கையில இதுதான் லட்சியமா இருந்திருக்கும் போல இருக்கு. ரியா தான் அவன் டார்கெட். சார் நம்ம கண்டிப்பா காதலுக்கும் குற்றத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவனுக்கு கத்து கொடுக்கணும். நீங்க தானே செக்ரட்டரி? உங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அவன் இந்த பிளாட்ல உங்களுக்கு தெரியாம தங்கிட்டு இருந்திருக்கான். இது உங்களுக்கு யாருக்குமே தெரியலையா? முன்ன பின்ன ஒருத்தன் தெரியாம தங்குறது. இந்த பில்டிங்ல 50 ஃபிளாட்ஸ் இருக்கு சார். ஒவ்வொரு ஃபிளாட்லயும் நாங்க போய் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பார்க்க முடியாதுல்ல சார். இவ்வளவு வீடு இருக்குன்னா ஒரு வாட்ச்மேனை போட வேண்டியதானே, இல்ல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே? அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சார், இந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி ரொம்ப மோசம்ட்டு. அதனால தான் அவன் இந்த பிளாட்டை செலக்ட் பண்ணியிருக்கான். அவன் எல்லா வேலையும் இங்கிருந்தே பார்த்துருக்கான். தயா இதை செஞ்ச ஆள் அநேகமா சிட்டிக்கு வந்திருப்பான். கிட்டத்தட்ட ரியாவோட பக்கத்து ஏரியாவுக்கே வந்திருப்பான். அநேகமா அவனோட அடுத்த டார்கெட் ரியா வீடா தான் இருக்கும். இன்னுமா சார் நீங்க அவனை பிடிக்காம இருக்கீங்க? நீங்க அவனை எப்பதான் பிடிக்க போறீங்க? அவன் என்னோட கண்ணை நோண்டினதுக்கு அப்புறமா இல்ல என்ன கொலை பண்ணதுக்கு அப்புறமா? சொல்லுங்க. இத பாரு ரியா, உனக்கு எதுவும் ஆகாம பத்திரமா பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. சார் நீங்க இன்னும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்க தெரியுமா? எனக்கு எப்பவுமே எப்படி தோணுதுன்னா அவ கண்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு. சார் அவன் எங்க வேணாலும் இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். எனக்கு என்னமோ அவன் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான்னு தோணுது. ரியா நீ பயப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. அதனால நீ எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போறியோ அப்பெல்லாம் எங்களோட ஆபீசர் பூர்வி உன் கூட நிழல் மாதிரி இருப்பாங்க. அவங்க உன்னை பார்த்துக்குவாங்க. இதோ இவங்க தான் பூர்வி. சார் ஒருவேளை நீங்க தப்பா நினைக்கலனா மிஸ்டர் தயா என் கூட செக்யூரிட்டிக்காக இருக்க முடியுமா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ். தயாவா? அவர் எதுக்கு? அது என்னன்னா சார், தயா சார் என் கூட இருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் தைரியமா ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு தான் சார். சார் அது மட்டும் இல்லாம தயா சார் என் கூட இருந்தா அவன் என்ன பார்த்து பயப்படுவா. அதுக்காக தான் சார். ப்ளீஸ் அவரே என் கூட செக்யூரிட்டிக்கு இருக்கட்டும். இத பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. நீ ஒரு பொண்ணு. நீ பொண்ணா இருக்கிறதுனால எப்பவும் உன் கூட ஒரு பொண்ணு தான் இருக்கணும். நீ சந்தேகப்படாத. ஏன்னா இவங்க ஒரு சிறந்த சிஐடி ஆபீசர். சோ நீ பயப்பட தேவையில்லை. ஏன்னா பூர்வி அவங்க உயிரை கொடுத்தாவது உன் உயிரை காப்பாத்துவாங்க. சார் எனக்கு அது தெரியாது. நீங்க தப்பா நினைக்கல. ஐ அம் சோ சாரி. அது வந்து நான் இட்ஸ் ஓகே சார். ஒருவேளை
நான் கூட இருக்கும்போது அவங்களுக்கு சேஃபான ஃபீலிங் வரலன்னா நான் இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? தட்ஸ் ஓகே. போர்வே நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் விமன்ஸ் டே அன்னைக்கு நான் உங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஒருவேளை நீங்க அன்னைக்கு பேசின விஷயங்கள் இருக்குல்ல, நீங்க அதை ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஐ அம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது. தயா, சார் இவங்களுக்கு வேணுங்கிற செக்யூரிட்டியை கரெக்டா பண்ணி கொடு. தேங்க் யூ so much சார். எக்ஸ்கியூஸ் மீ. சண்டே வாங்க சார், வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ரியா மேம், உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா ப்ளீஸ்? ஆட்டோகிராஃப்? எங்களுக்காக இல்ல மேடம், என் ஒய்ஃபுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆஃப் கோர்ஸ். ஆக்சுவலி எங்களோட மருமகங்க ஏசி, ஃபேன், கூலர் எல்லாமே ஆமா, உங்களோட ஃபேன்ஸ். ஷோ வை நாட். இந்தாங்க மேம். ஓகே. சரி, உங்க ரெண்டு பேரோட மருமகன்களோட பேர் என்ன? என்னோட மருமகன் பேரு பங்கஜ். எங்க ஆளு பேர் வந்து ஃப்ரெடி மேடம். பங்கஜ் பக்கத்துல லாட்ஸ் ஆஃப் லவ்னு எழுதுங்க மேம். ஓகே. என்னடா பண்றீங்க? இல்ல, இவங்க மருமகனுங்களுக்கு என் ஆட்டோகிராஃப் வேணுமா, அதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? இவனுங்க என்ன பேர் சொன்னானுங்க? ஓ, உங்க மாப்பிள்ளை பேரு பங்கஜா? ஓ, நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஓ, உங்க மாப்பிள்ளை ஃப்ரெடி. ஹெல்ப் பண்ணாதீங்களா? ஐ அம் சோ சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. தனியா ட்ராக் ஓட்டுறீங்க போல. சார், இதெல்லாம் இவரோட ஐடியா தான் சார். ஏண்டா கேமரா இருக்கும்போது செல்ஃபி எடுக்க வேண்டியதானே? ஆட்டோகிராஃப் எதுக்குடா அப்படின்றீங்க? செல்ஃபி எடுத்துக்கோங்க லூசுங்களா? சரி, ரியாவோட அடுத்த ஷூட்டிங் என்னைக்கு, எந்த இடத்துல நடக்க போகுது? சார் அது நாளைக்கு தான். அது ஏபிஎம் அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோவில் தான் சார். ஓ நோ. என்னாச்சு? என்ன சார், ரியா உயிருக்கு ஆபத்துன்னு நியூஸ் பரவனதும் அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு சார். வேற எந்த மூவி கமிட் ஆக முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம படத்துடைய லாஸ்ட் ஷாட். இதோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ பேக்கப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். நான் பேக்கப் சொன்னது உண்மைதான், ஆனால் யாரும் கிளம்பிடாதீங்க. இங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கேக் கட்டிங் செரிமனி பண்ணலாம், நம்ம ரியா மேடம்காக. வாவ். எக்ஸ்கியூஸ் மீ. நைஸ் ஷாட் ரியா. ஷூட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ so much. So sorry, நீங்க ஷூட்டுக்கு வந்து ரொம்ப போரா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நாங்க வேலை தானே செய்யறோம். I'm really sorry about it. எப்படியா இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே. Thank you so much. ஹாப்பி பர்த்டே. Thanks a lot, sir. One second, sir. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் வரேன். Just few minutes. ப்ளீஸ். Thank you. அம்மா, நான் ஒரு 2 minutesல சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா.
ரியா 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 என்னாச்சுமா? என்னாச்சு? ரியா கதவு தோற. ரியா? ரியா கதவு தோற. ரியா? ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. எல்லாரும் தள்ளி நில்லுங்க. ரியா ரியா ஏய் என்ன என்னாச்சு? என்னாச்சு? ரியா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? என்னாச்சு? போங்கப்பா பின்னாடி போங்க. போங்க பின்னாடி போங்க. என்ன இது? மேக்கப் ரூம்ல கேமராவா? மெசேஜ் அனுப்பியிருக்கான். நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட். அவ கண்டிப்பா கொன்றுவா என்ன. அம்மாவை என்ன கொல்ல இல்லம்மா, போறா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில போங்க. வெளியில போங்க ப்ளீஸ். வெளியில போங்க. ரூம்ல வேற யாராவது இருந்தாங்களா என்ன? இல்ல சார், யாருமே இல்ல. நான் யாரையும் பார்க்கல. இங்க யாருமே இல்ல. நம்ம வெளியில தானே இருக்கோம். இந்த வீடியோ வேற யாரும் எடுத்திருப்பா? உள்ள வர்றதுக்கு இன்னொரு கதவு இருக்கா என்ன? சார் இங்க என்ன நடக்குது என்னன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, கண்டிப்பா அவ என்ன இல்ல கொலை ரியா, நீ பண்ண கொஞ்சம் போறா. அமைதியா இரு. என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. வீடியோ எடுத்துக்கிற ஆங்கிளை பார்த்தா அங்க இருந்தா மச்சான் எடுத்துக்கிறாங்க. எலி மாட்டிக்கிச்சு பாரு. Erlon 550 wireless camera. இதோட ரேஞ்ச் 300 feet. 300 ஃபீட்டா? அப்படின்னா அவன் எவனா இருந்தாலும் இங்க அவன் பக்கத்துல தான் இருந்திருக்கணும். நான் பார்த்து வரேன். இந்த கேமரா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மேடம்? இல்ல, எனக்கு அத பத்தி இது தெரியாது. சரி, இந்த பொக்கே உங்களுக்கு யார் கொடுத்தா? சார் இங்க ஏகப்பட்ட பொக்கேஸ் இருக்கு. ஆனா பாருங்க எதுலயுமே நேமே இல்ல சார். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல சார். ஐ அம் சோ கன்ஃபியூஸ்ட். அவ என்ன ஏதாவது பண்றதுக்குள்ள ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். பயமா இருக்குமா? கவலைப்படாதீங்க. முக்கியமா பயப்படாம இருங்க. ஒரு கை பாத்துறோம். இங்க பாருமா, நீ கவலைப்படாம இரு. மேடம் மேடம் ஆர் யூ ஆல் ரைட்? சாண்டி, பார்ட்டி எதுவுமே இல்ல, கேன்சல் பண்ணிடு. நான் வீட்டுக்கு போறேன். சீக்கிரம் போ. ஓகே மேடம். தயா, எந்த நம்பர்ல இருந்து அந்த வீடியோ வந்துச்சுன்னு தெரிஞ்சுதா? இல்லை சார், அவன் மறுபடியும் வர்னல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டான் போல இருக்கு சார். வீடியோ எடுத்து அந்த ஃபோனில் இருந்து அவன் அனுப்பியிருக்கணும். என்ன ஒரு எவிடன்ஸ் கூடவா இல்ல? அங்க ஏகப்பட்ட பொக்கைக்குள்ள இருந்தது, எதுவுமே கிடைக்கலையா? சார் இந்த பொக்கே ஃபுல்லா வெளியில தான் சார் இருந்துச்சு. இது உள்ள போற வரைக்கும் யார் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் லிஸ்டையும் எடு. அதுல ஒரு ஆள் கூட மிஸ் ஆக கூடாது. சார் செட்டில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ரியாவோட மேனேஜர், அவங்களோட பாடி கார்டு, செட்டில் வேலை செய்கிறவங்க, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப யார் வேணா கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ரியா வேற சொன்னால, ஒருவேளை அவளுக்கு வேண்டப்பட்டவங்க கூட இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கலாம். சோ எல்லாரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. சார் பூர்வி. சார், நான் ரியாவோட அந்த ஃபேனோட எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிட்டு இருந்தேன். பிக் ஸ்கிரீன்ல காட்டு. சார் இதுதான், இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? சார், இந்த ஃபேனோட எல்லா கமெண்ட்ஸுமே ரியாவோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. அப்படின்னா சார் இதை பாருங்க. ரியா தன்னோட ஸ்டேட்டஸை காலையில் 9 மணிக்கு அப்டேட் பண்ணியிருக்கா. அதில் மத்தியானம் 3 மணிக்கு, அப்புறம் அடுத்தது மத்தியானம் 2 மணிக்கு. அப்புறம் அந்த ஃபேன் உடனே கமெண்ட் பண்ணியிருக்கான், அதுவும் 1 நிமிஷத்துக்குள்ள. சார் அவனுக்கு வேலை வீட்டில் ஒன்றும் கிடையாதா சார்? நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்காந்துருப்பான் அவன். அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இந்த ஆளு வேற ஒரு இடத்துல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கான்னா வர வழியெல்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருப்பானா என்ன? உடனே எப்படி கமெண்ட் போட்டிருப்பான்? இந்த மெசேஜில் ஒரு ரொம்ப விசித்திரமான விஷயம் இருக்கு சார். என்ன சார் அது? இங்கே பாருங்க. இங்கே இவனோட இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப தப்பாக எழுதியிருக்கான். இங்கே யூஆருக்கு பதிலாக யுவர்னு போட்டிருக்கான்.
you were the most beautiful woman in the world. அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சரியா தான் இருக்கு. You are mine and only mine. My God. ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? அந்த ரியாவுக்கு பின்னாடி வெறித்தனமா சுத்திட்டு இருந்திருக்கானுங்க 2 பேர். அப்படின்னா அவ உயிருக்கு பயங்கர ஆபத்து இருக்கு சார். ஐயோ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல? ஆமாமா. அட இது என்ன? Tomorrow is your last day on your. Oh my God. அவ மறுபடியும் வந்துட்டானா? ரியா Oh God, இங்க என்னதான் நடக்குது? என்னாச்சு? சார் நம்ம பயந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இன்னொரு பிளாக்மெயில் நோட் வந்திருக்கு. இங்க கொடுங்க. பூர்வி சிசிடிவி கேமரா செக் பண்ணி சீக்கிரம். சார் இது எங்க இருந்துச்சு? இங்க கீழே ஃப்ளோர்ல தான் இருந்துச்சு. அப்படின்னா கதவு அடியில இடுக்கு வழியா உள்ள போட்டிருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்கெல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அன்னைக்கு நீங்க இருக்கும்போதே மேக்கப் ரூம்குள்ள வந்தா, இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டான். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? அக்கா நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆகாத. அவன் கண்டிப்பா மாட்டிக்குவான். எங்க? எப்போ? என்னைக்கு? பாரு அவங்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. தைரியமா இரு. அம்மா நான் எப்படி தைரியமா இருக்கிறது? அவன் என்ன கொலை பண்ணிடுவான். உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா முடியாதா? ப்ளீஸ் எனக்கு சொல்லிடுங்க. சார் சரிங்க பாருங்க, இந்த சிசிடிவி கேமரால புல்லட் ஹோல் இருக்கு. என்ன சார் நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன சார் பண்றது? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. எங்களோட ஒரு ஆஃபீஸர் எப்பவுமே இங்க உங்க கூடவே இருப்பாங்க 24 hours. பூர்வி அவங்கள உள்ள கூட்டிட்டு போ. வாங்க போமா போ. விக்னேஷ் சார் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஃபுல்லா செக் பண்ணி ஆகணும். யார் சுட்டதுன்னு அப்ப தெரிஞ்சிரும். கண்டிப்பா வாங்க சார். டோருக்கு கீழே அந்த அளவுக்கு கேப் இல்லையே, அதனால இதுல தள்ளி விட்டுருக்கவே வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அந்த நோட்டை முதல்ல இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கா. தயா நீ உறுதியா தான் சொல்றியா? இந்த நோட் கதவு கீழே போலங்கிறியா? சார் நான் ஒரு வாட்டி இல்லை 4-5 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த டோருக்கு அடிப்பகுதி வழியா தள்ளுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சார் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஆள் இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவனா இருக்கணும். ஆமா அபிஜித் சார், அந்த வீட்டை நாங்கள் செக் பண்ணும்போது அங்கே ஒரு புக் ஷெல்ஃப் இருந்துச்சு சார். அதில் ஒரு மேக்சின் இருந்துச்சு. இதை பாருங்க, அந்த ஃபேன் இந்த மேக்சினோட லெட்டரை கட் பண்ணிட்டு இந்த நோட்டை ரெடி பண்ணிருக்கான். சார் அது ஒரு வேலை வெளியாளுன்னா ரொம்பவே தைரியமா வீடு புகுந்து இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கான்னா கண்டிப்பா அவன் ஒரு சைக்கோவா தான் இருப்பான். வீட்டுக்குள்ள இருக்கிறவன் தான் இதை செஞ்சான்னா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ரியாவோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, இமிடியேட்டா ரியா வீட்டுக்கு போய் அங்க தங்கி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் ரிலேட்டிவ்ஸ் உட்பட செக்ரட்டரி வேலைக்காரங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களோட மொத்த டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணு. முடிஞ்சா ஒவ்வொருத்தரையும் டீப்பா ஃபாலோ பண்ணு. குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. பிடிச்சு உள்ள போட்டே தீரணும். மேடம் நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. ப்ளீஸ் மேடம், உங்க ஆட்டோகிராஃப் கிடைச்சல ரொம்ப சந்தோஷம் மேடம். நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம். மேடம் ஒரு செல்ஃபி மேடம். மேடம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செய்து போங்க. இருங்க யாரும் உள்ள வர கூடாது. அரோரா, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் அடுத்த படத்துக்கு நீங்க சைன் பண்ணணும். மேடம் இது வரைக்கும் நான் எடுத்த அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அதனால என்னோட அடுத்த படத்துக்கு நீங்க கண்டிப்பா சைன் பண்ணி ஆகணும். சார் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சொல்றத கேளுங்க ப்ளீஸ். அதுவும் இல்லாம மேடம் கிட்ட புது படத்துக்கான டேட்ஸே இல்ல, புரிஞ்சுக்குங்க. பாருங்க என் பிக்சருக்கு இன்னும் பேட்ச் ஒர்க் பாக்கி இருக்கு. நீங்க வேற யாருக்கும் டேட் கொடுக்காதீங்க. இல்ல இருங்க பேசிக்கலாம். மேடம் அது வந்து அவங்க கிட்ட டேட்ஸ் இல்ல சார், அவங்க படம் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்குங்க. சார் நான் சொல்றத கேளுங்க, டேட் தான கேக்குறேன். பாத்தீங்களா சார், உலகம் எவ்வளவு சுயநலமா இருக்கு பாருங்க. என்னோட உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னதும்
அவங்க வேலையை முடிக்கிறதுல எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு பாருங்க. அது என்னன்னா எல்லா விஷயத்துக்கும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டு முகங்கள் இருக்கு. நீங்க வேலையை ஆரம்பிங்க. இங்கே பாருங்க ப்ரொடியூசர் சார், ரியா மேடம் தன்னோட பழைய பட்ஜெட்டில் படங்கள் பண்ணவே மாட்டாங்க, புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். ஐயோ இப்படியெல்லாம் பேசாதீங்க சார். ஒரு ஹீரோ கூட இவ்வளவு பணம் வாங்குறது இல்லையே. இங்கே பாருங்க, மேடம்க்கு ஹீரோலாம் தேவையில்லை. அவங்க தனியாக பர்ஃபார்ம் பண்ணாலே அவங்களும் தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்க. இதை பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நிமிஷம். ஹலோ, இங்கே பாருங்க, இப்போ மேடம் டேட்டில் சொன்னால் புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். வில் யூ see later. சார் வீட்டு ஆளுங்களோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணிட்டேன். இந்த ராஜுவோட ஃபோன் ரெக்கார்ட்ல ஒரு நம்பர் இருக்கு. அவன் நம்ம சஸ்பெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது யாரோட நம்பர்? இந்த நம்பர் போலாரிஸ் பப்ளிசிட்டி கேசிஓட விகாஸோட நம்பர். கடந்த சில வாரங்களா அந்த ராஜு தான் கால் பண்ணியிருக்கான் விகாஸுக்கு. 13ஆம் தேதி கால் பண்ணிருக்கா. அன்னைக்கு தான் ரியாக்கு அந்த பொம்மையும் டெலிவரி ஆயிருக்கு. ஆமா, 13ஆம் தேதி தான். போலாரிஸ் பப்ளிகேஷனோட சிஇஓ விகாஷ் அவனுக்கு ராஜீவ் கால் பண்ணிருக்கான்னா இது கண்டிப்பா பைத்தியக்கார ஃபேன்ஸ்களா இருப்பாங்க. ஒருவேளை ராஜு ரியாவுக்கு பொய்யான பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்காக பண்றானா? ஏன்னா அவளுக்கு இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் கிடைக்கணும்ட்டு. ஒருவேளை அந்த ராஜு ஒருவேளை நம்மள யூஸ் பண்றதா இருந்தா, அதாவது ரியாவுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்காகனா கண்டிப்பா நாம அவனுக்கு சிஐடி கிட்ட வச்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். விகாஸ், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு கால் பண்ணாதேன்னு. அப்படி என்ன தலைப்பாற விஷயம் எனக்கு கால் பண்ணி உடனே வர சொன்னேன்? நாங்க சொல்லிதான் அவரு உன்னை கூப்பிட்டாரு. நீ விகாஷ் மேல கோபப்படுறதுல அர்த்தமே இல்ல. சார் நீங்க எப்படி சார் இங்க? ஏன்பா எங்களை பார்த்தோம்னா பரதநாட்டியம் ஆடுது உங்க காலு? இல்ல சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சொல்ல போனா இது ஒரு பப்ளிசிட்டி காலம். அப்படி சிஐடி கூட பப்ளிசிட்டி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சரியான ஆள் விகாஸ் தான் சார். என்ன விகாஸ்? பொதுவாகவே சிஐடி தன்னோட பப்ளிசிட்டிக்காக ரொம்பவே பாப்புலர். எங்களுக்கு ஃபேக் பப்ளிசிட்டி தேவையும் இல்லை, அதுக்கு அவசியமா இல்லை. ஃபேக் பப்ளிசிட்டி? ஆமா, ஃபேக் பப்ளிசிட்டி தான். டம்மி பப்ளிசிட்டி நீ ரியாவுக்காக பண்ணியிருக்க. இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணுங்கிறதுக்காக. பின்ன என்ன பண்றது? சிஐடி பகச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போக சொல்றியா? இப்போ எல்லா உண்மையும் நீ இங்கேயே சொல்றியா இல்ல ஆஃபீஸ் கொண்டு போவா? சார், ரியாவுக்கு படங்கள் கம்மியாயிடுச்சு. கடைசியாக வந்த 3 படம் கூட ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்புறம் அவள் வீட்லேயே உட்காந்துட்டு என்னால் பார்க்க முடியல சார். அதனால தான் நான் விகாஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அப்புறம் அவன் தான் பிளான் போட்டு இந்த ஐடியாவே எனக்கு கொடுத்தான் சார். அப்படி தான் சார் நடந்தது. சரி, என் ஒர்க்கர்ஸ் எல்லா சிட்டிலையும் இருக்காங்க. அதனால நான் எல்லா சிட்டிலையும் இருக்கிற என் ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஜனங்களுக்கு என்ன தோணுனா, அந்த ஃபேன் நாளுக்கு நாள் ரியாவை நெருங்கி வந்துட்டு இருக்கானே. அப்படியா? அதான் விஷயமா? அப்படின்னா நாம பண்ண கெஸ்ஸிங் கரெக்டா தான். ஏகப்பட்ட பேர் ரியாவுக்கு பின்னாடியே வந்திருக்கானுங்க. இதை இப்படியும் சொல்லலாம் கண்ணா. ஒட்டுமொத்த உன்னோட பிஆர் டீம் இருக்குல்ல, அவங்க வேலையோ. அப்புறம் அந்த பொம்மையோட ஐடியா உன்னோட தான்? ஆமாம் சார். இன்னும் சொல்ல போனால் உங்களை கூப்பிடுறது கூட எங்களோட ஐடியா தான் சார். ஆனால் இன்னைக்கு பாருங்க சார், ரியா நிறைய படங்களில் கமிட் ஆயிருக்காங்க சார். நான் என்ன சார் பெருசாக தப்பு பண்ணிட்டேன்? என் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளோதான். என்ன தப்பு பண்ணு எங்கிட்டையும் கேட்குறீ? தேவையில்லாம எங்க டைமை வேஸ்ட் பண்ணிருக்கேன்னு. டைம்னா அதோட வேல்யூ என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? ஜெயிலுக்கு போக எதுக்கும் தயாராகவே இருங்க. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ செஞ்ச அந்த கேவலமான காரியத்தை உன்னோட வாயாலேயே சொல்லி ஆகணும். அது ஒரு ரியா கிட்ட. ஓகே சார்? சார் ரியா கிட்ட சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? இந்த ஐடியாவை பத்தி முதல்ல சொன்னதே அவகிட்ட தான் சார். வாட், இதெல்லாம் ரியாவோட ஐடியாவா? அப்ப ரியாவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காளா? அப்ப ரியா நம்ம கிட்ட போய் சொல்லி இருக்கா. ரியா. ஹலோ சார்.
ஆக்சுவலி டாக்டர் சார், எனக்கு இந்த லென்ஸை போட்டு போட்டு ரொம்ப வெறுத்து போயிடுச்சு. நீங்க எனக்கு லேசிக் ஆபரேஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. நான் முதல்ல உங்களுடைய கண்களை டெஸ்ட் பண்றேன். ஓகே. பாருங்க, இத படிங்க. ஓகே. LIGHTS லைட்ஸ். CAMERA கேமரா. ACTION லைட் கேமரா ஆக்ஷன். நீங்க என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர் சார்? சினிமா உலகத்துடைய தாரக மந்திரம் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். ரியா எங்க? டாக்டர் சார் கூட உள்ள இருக்காங்க. டாக்டர், நீங்க என்ன பண்றீங்க? உட்காரி. அப்புறம் லாஸ்ட்ல கட். எப்படி சார் அந்த மாதிரி நடந்திருக்கும்? என் தங்கச்சி எப்படி சார்? பாருங்க சார், இது எல்லாமே பொய்ன்னு நினைச்சேன் சார். திரும்ப திரும்ப ஒரு பொய்யை 100 முறை சொன்னா அதுவே உண்மையாயிடும். உன்னோட பொய்யான அந்த பிஆரை படிச்சுட்டு எவனோ ஒரு பைத்தியக்காரன் இதை எப்படி செஞ்சு வச்சிருக்கான் பாத்தியா? இன்னைக்கு ரியா உயிரே போயிடுச்சடா. சாரி சார், என்னோட கரியரில் இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. இப்படி இட கூடமா நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த டம்மி ஸ்டோரிஸை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கவே மாட்டேன். பண்ணக்கூடாது. நீங்க ஜனங்களோட நம்பிக்கை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன போய் அவங்க உண்மை நம்பிட்டாங்க. ராஜு, சொல்லு, நீ ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? சொல்லு. ரியாக்கு இன்னும் பணம் கிடைக்கணும்னா, நிறைய பிலிம்ஸ் கிடைக்கும்னா, இப்ப இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சொல்லு. என் பொண்ணே போயிட்டா, இப்ப என்ன பண்றது? சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு. விகாஷ் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ரியாவுக்கு பிளாக்மெயில் நோட்ஸ் போச்சுல்ல, அதோட லெட்டர்ஸ், மெசேஜஸ், அப்புறம் போட்டோஸ் எல்லாம் போயிருக்கு. அது எல்லாமே உன்னோட ஆபீஸ்ல இருந்து தான் போச்சா? ஆமா சார், அந்த விஷயத்தை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் சார், அந்த எல்லா மெசேஜையும் மறுபடியும் செக் பண்ண வேண்டியிருக்கு. சார், இது எல்லாமே என் தப்பு தான் சார். சார், தயவு செஞ்சு என்ன தூக்கில் போட்டுருங்க சார். நானே என் தங்கச்சி சாவுக்கு காரணம்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கேவலமாக. அதுதான்டா உனக்கான தண்டனை. வாழ்நாள் முழுக்க உன் தங்கச்சியை கொண்டுட்டோன்ற குற்ற உணர்ச்சியில தினம் தினம் நீ செத்து செத்து படைக்கணும்டா. சொல்லு சொல்லுக்கு. ஓகே, சொல்லு சோலனுக்கு. ஏதோ சாலிட் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன. என்னது அந்த எவிடன்ஸை கொஞ்சம் காட்டு. பாஸ், அந்த எல்லா பிளாக்மெயில் லெட்டர்ஸ் அண்ட் போஸ்ட்ல இருந்து நான் கொலகாரம் அனுப்பின அந்த லெட்டர்ஸை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி அதை நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க டாக்டர்? அதாவது அந்த லெட்டரை ஒரிஜினல் கொலகார தான் அனுப்பியிருக்கான்னு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா தயா, அது என்னன்னா இந்த லெட்டரை மட்டும்தான் பிரிண்டர் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. மற்றபடி வந்த எந்த லெட்டர்ஸுக்குமே பிரிண்டர் பேப்பரை யூஸ் பண்ணவே இல்லை. சரி சார், நாங்க ஒத்துக்கிறோம், அந்த லெட்டரை கொலகாரன் தான் அனுப்பியிருக்கான். ஆனா இதை வச்சுக்கிட்டு கொலகாரனை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்படி பிடிக்க முடியும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த லெட்டரை நல்லா கவனமா பாரு. உயிரை கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். ஒரு நிமிஷம் சார், நான் உங்ககிட்ட லெட்டரை படிக்க சொல்லவே இல்லையே. நான் என்ன சொன்னேன்னா அந்த லெட்டரை கொஞ்சம் கவனமா பாருங்கன்னு. பாருங்க சார். அப்படியா? இத பார்க்கும்போது எனக்கு என்னால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையே. அப்படி பார்த்தா தெரியாது. அது எப்படி தெரியும்னு இப்போ நான் காட்டுறேன், வாங்க. இத பாரு. என்ன டாட் அது? அந்த டாட், அந்த ஒரு டாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பிரிண்டர்ல இருந்து பிரிண்ட் அவுட் வெளியில வரும்போது அப்போ அந்த பேப்பர்ல இந்த டாட் இருக்கும். அதை வச்சு நிச்சயமா சீக்ரெட் ஏஜென்சிஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பிரிண்ட் அவுட் எங்க எடுத்தது, எந்த மிஷன்ல இருந்து எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா நான் இப்போ சிட்டில இருந்து எந்த சைபர் கேஃப்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க பார்த்து சொல்லிடுவீங்கல்ல அது எந்த பிரிண்ட் அவுட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்ட்டு? இல்ல தயா,
இது இந்த டாட் உனக்கு கண்டிப்பா சொல்லும். சரி சொல்லு, அந்த டாட் என்ன சொல்லுது? இந்த பிரிண்டரை டேசூட்ஸ், இதோட சீரியல் நம்பர் 322343YR6. அப்புறம் இதோட பிரிண்டிங் டைம் என்னன்னா 10:19. அப்ப இந்த பிரிண்டரோட சீரியல் நம்பர் 322344DYR6க்கு ஓனர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த தீபக்குடைய எல்லா டீட்டெயிலையும் பிளாக் பண்ணுங்க, சரியா? Okay, sir. என்ன சார், எப்படி ஓகே, இருக்கீங்க? தேங்க்யூ. நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சார், நீங்க இங்க எப்படி? அந்த ரியாவுடைய கொலைகாரனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஆமாம்மா, அப்படிதான் நினச்சிக்கோங்களேன். அதனால தான் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. கிரி சார், உங்ககிட்ட பிரிண்டர் இருக்கா? ஆமா சார், என்கிட்ட இங்க ஒரு பிரிண்டர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா என்ன? நாங்கள் அதை பார்க்கலாமா? லாசஸ் பிரிண்டர், சீரியல் நம்பர் 322344DYR6. அதேதான், டாக்டர் சோலன்க்கு சொன்ன அதே பிரிண்டர். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சுத்தமா எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஜெயில உட்காந்துட்டு மாவாட்டுவல்ல, தூக்கு தண்டனை ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருப்பல்ல, அப்போ உனக்கு எல்லா விஷயமும் புரியும். ஜெயில்? நான் எதுக்கு சார் ஜெயிலுக்கு போகணும்? ரியாவை எதுக்காக கொன்ன? வாட் நான்சென்ஸ்! நான் ரியாவை கொல்லவே இல்லை. இந்த பிரிண்டோட நீ தானே அனுப்பி வச்ச ரியாவுக்கு? ஐயோ சார், இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்டை நான் எதுக்கு அனுப்பணும்? பாழா போன பப்ளிசிட்டி தான், வேற என்னையா? என்னோட பிக்சருக்கு ஏற்கனவே நல்ல பப்ளிசிட்டி தான் இருக்கே சார். நான் அவங்க கூட அடுத்த படத்துக்காகவும் சைன் பண்ணி வச்சிருக்கேன் சார். சைனிங் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய பணத்தை இழக்க விரும்புவேனா? அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? இந்த பிரிண்ட் அவுட் உன் பிரிண்டர்ல இருந்து தான் வந்திருக்கு. ஐயோ, என்னுடைய இந்த பிரிண்டரை நிறைய பேர் யூஸ் பண்றாங்க சார். சார், இந்த பிரிண்டர்ல ஹிஸ்டரி பட்டன் இருக்கு சார். இப்போ தெரிஞ்சிடும் 17ஆம் தேதி 10 மணிக்கு இந்த பிரிண்டை யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருவோம். சார், இந்த பிரிண்ட் அவுட்டை ஃபோன் மூலமாக கொடுத்துருக்காங்க சார். ஃபோனோட பேர் RLK908. ஓ மை காட், இது அவனோட ஃபோன் தான். கிரீஸ் சார், இந்த டைம்ல என்னதுக்காக இங்க வர சொன்னீங்க? நாங்க சொல்லித்தாண்டா. சிஐடி ஒண்ணுனா மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்க, ரியாவை கொலை பண்ணதுக்காக. ஃபிலிமோட கிளைமேக்ஸை பாதியிலே விட்டுட்டு எங்கே ஓடி போகலான்னு நினைக்கிறீங்க டேரக்டா? ரியா அவளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காளோ அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டா. அப்படியே ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் தன்னுடைய அடுத்த படத்தை வேற ஒரு டைரக்டரோட சேர்ந்து பண்ணணும்னு நினச்சா. ரியா சொன்னதுனால தான் நான் வேற ஒரு டைரக்டரோட சேர்ந்து சைன் பண்ணேன் சார். ஏன்னா இவன் மோசமான டைரக்டர்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான். ஏன்னா அவளுடைய கடந்த சில ஃபிலிம்ஸ் இவனால் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது போய் சுத்த போய். என்னுடைய ஃபிலிம் ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னா அவள் ஒரு மோசமான ஆக்ட்ரஸ். அவளுக்கு கொஞ்சம் கூட டேலண்ட் இல்லை, மூளையே இல்லை, வேஸ்ட். படத்துடைய பப்ளிசிட்டிக்கு ஐடியா கொடுத்தது கூட நான் தான். அவள் ஃபேமஸ் ஆனதும் முதல் வேலையா தூக்கி விட்ட எண்ணெயை அவள் யோசிக்காம தூக்கி எறிஞ்சிட்டா. அந்த பைத்தியக்கார ஃபேனோட ஐடியாவை நீ தான் கொடுத்தியா? ஆமா, என்னோடது தான். எப்போ அவ எனக்கு துரோகம் பண்ணாலோ அப்பவே அந்த பொய்யை நான் உண்மையா மாத்திட்டேன். லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன், அப்புறம் லாஸ்ட்ல கட். வா அபய், அப்படி வா. பிரமாதப்படுத்திட்ட. அப்போ உன்னோட இந்த புத்திசாலித்தனத்தை, கிரியேட்டிவ் சென்ஸை ஒரு நல்ல மூவி பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்தா உனக்கு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் லைன்ல நின்று இருப்பாங்க. ஆனா நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. எந்த குற்றத்தோட பாதையில நீ டிராவல் பண்ணியோ அந்த பாதையினால உனக்கு கிடைக்க போறது தூக்கு தண்டனை தான். அதை மட்டும் மறந்துடாது.